ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இருப்பார் இந்த பெருமாள். திருப்பதியில் பெருமாள் 12 அடியோ 14 அடியோ, இங்கே பெருமாள் அதில் பாதி 6 அடி 7 அடி இருப்பார். அசல் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இருப்பார். மூலவரும் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இருப்பார். அந்த மூலவரோட கோபுரமும் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதுதான் கோயிலோட முன் வாசல். இது கோயில் குளம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ரொம்ப பாழடைஞ்சு இருந்தது. இப்போ தான் தூர்வாரி வேலைங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. இது கோயிலோட கொடிமரம் பாருங்கள். இது கோயிலோட முன் கோபுரம். இது கோயிலோட முன் கோபுரம், முன் வாசல். இதுதான் மூலவரோட விமானம். அதுக்கு மேலே கலசம் இருக்குது பாருங்கள். இது ஆஞ்சநேயர் சன்னதி. ஆஞ்சநேயர் சன்னதி கிட்ட பாருங்கள் அவரோட முகத்தை. அவரை தரிசனம் பண்ணிக்கிங்க. பாருங்கள் கோபுரம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கோயில். பெருமாளோட பேர் சௌந்தரராஜ பெருமாள். நான் காலேஜ் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயில் கோபுரம், காம்பவுண்ட் செவுரு, குளம்லாம் ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கும். கேப்பாரட்டு இருந்துச்சு. நானே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னடா பெருமாள் கோயில் இவ்வளோ பாழடைஞ்சு போயிருக்கே. பொதுவாக சிவன் கோயில் தான் அப்படி பாழடைஞ்சு இருக்கும், பெருமாள் கோயில் இப்படி பாழடைஞ்சு போயிருக்கேன்ட்டு. ஸோ நான் இங்கே ஒரு 3 வருஷம் படித்தேன் இந்த காலேஜில். பார்த்திங்கன்னா நான் முக்கால்வாசி மெயின் டோர் மூடி தான் இருக்கும். நான் இந்த கோயிலுக்கு போனோன்ட்டு ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன், ஆனால் போக முடியாமல் போயிடும். சரி காலேஜ் முடிக்க போகிறேன், எப்படியாவது கோயிலுக்கு போயிடணும்னு சொல்லிவிட்டு முடிகிற டைமில் கடைசி செமஸ்டர் லீவ்லாம் விட போகிறாங்க, எக்ஸாம் வரப்போகுது. சரின்ட்டு அப்போ கோயிலுக்குள்ளே வந்தேன். பார்த்தா ஒரே ஆச்சரியம். அப்படியே பெருமாள் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இருக்கார். செம ஆச்சரியம். என்னடா பெருமாள் எப்படியே திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இருக்காருன்னா, கொஞ்சம் மினிமம் சைஸில் இருப்பார், மினி சைஸில் இருப்பார். ஸோ பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திருப்பதியில் இருக்கிற மாதிரியே பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் தான் குளம் இருக்கும். இது தாயார் சன்னதி, சுந்தரவல்லி தாயார் சன்னதி. கருடாழ்வார் பாருங்கள். அவர் அப்படியே கும்பிட்டுக்குங்க. அவரோட தரிசனமும் பாருங்கள். கருடாழ்வார். வைகுண்டநாத பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். கையில் கடாயுதம் வச்சுருக்காரு. பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இருக்காங்க. ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் சமதி ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் ஸ்தல புராணம். திருமகள் கேலவனான பகவான் ஜீவாத்மாக்களின் உஜ்ஜீவனம் பொருட்டு பரம் வியூகம் விபம் அந்தர்யாமி அர்ச்சை என்ற 5 நிலையில் தன்னை அமைத்து கொண்டுள்ளான். அதில் க்ஷேத்திரமான நைமி சராண்ய திவ்ய தேசத்தில் வனரூபியாக சேவை சாதிக்கிறான். ஸ்ரீமன் நாராயணனை வனரூபியாக சேவித்தும் மனோரத பூர்த்தி அடையாப்ருகு மார்கண்டேய மகரிஷிகள் கட்கிளி உன்னை காணுமாறு அருளாய் என்று நம்மாழ்வார் நிலையில் தன் ஆச்சாரியாரான விகஸ்னக மகரிஷியை வேண்டினர். அர்ச்சாவதார நிலையில் திருமாலை முதலில் பூதித்த
பூஜித்த விகநச மகரிஷி வழிகாட்டியபடி தட்சிண தேசத்தில் வேதாரண்யம் என்கிற இந்த முல்லைக்காட்டில் ஐரமத் புஷ்கரணி என்ற திருக்குளக்கரையில் பகவானை அதி சுந்தரமாக சேவித்து மனோதரம் பூர்த்தியால் எல்லா ஜீவர்களுக்கும் மோட்சம் தரவேண்டி கை தொழுது மங்களாசானம் செய்தனர். பிற்காலத்தில் தொண்டைமான் சக்கரவர்த்தியால் நிர்மாணிக்கப்பட்டு இவ்வூரில் கோயில் பதாகை திருமால் சுந்தர தோளுடையான் என்று ஆண்டாள் அருளியபடி மிகவும் அழகாக நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் உபய நாச்சிமார்கள் பிருகு மகரிஷியுடன் தனி கோயில் நாச்சியாரான ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாருடன் சேவிக்கின்றார். மேலும் மற்றொரு கோலத்தில் இத்திருக்கோயிலில் கொண்ட கோமகள் என்று தமிழ் நடைக்கேற்ப வைகுண்டநாத உபய நாச்சிமார்கள் மார்கண்டேய ரிஷியுடன் அமர்ந்து திருக்கோயில் சேவை சாதிக்கின்றனர். இந்த கோயில் வந்து தொண்டைமானால் நிர்மாணிக்கப்பட்டு வந்த கோயில். இதில் இருக்கிற மாதிரியே சுவாமிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குளம் இருக்குது. சென்னையில் இருக்கிற திருப்பதி பெருமாள் கோயில் எப்படியும் ஒரு 500-1000 வருடம் பழமையான கோயில். கோயில் பதாகையில் இருக்குது. ஆவடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸு உள்ளே வந்தீங்கன்னா ஆவடியிலேருந்து ரெட் ஹில்ஸ் போகிற வழி உள்ளே வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு விஜே விலாக்ஸ். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஆஞ்சநேயர் இது ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 5 years 6 years முன்னாடி கட்டினாங்க. பாருங்கள், ஆக்சுவலாக இந்த கோயில் ரொம்ப பாழடைஞ்சிருந்தது. இந்த கிராம மக்களும் இங்கே ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, அவங்களாம் சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. அப்போ கட்டினது தான் இந்த ஆஞ்சநேயர் சிலையும் சன்னதியும். ஆஞ்சநேயரோட அருள் பெற்றுக்குங்க, பார்த்துக்குங்க. இது கோயில் மண்டபம். கோயில் ஏதாவது விசேஷம் பூஜை யாகம்னா இங்கே பண்ணுவாங்க. ப்ளஸ் ஆண்டாள் சன்னதியும் இருக்கு பாருங்கள். ஆண்டாள் சன்னதி அதே பார்த்துக்குங்க. சில வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. பெருமாளோட பாதம், பெருமாளோட பாதத்தை சேவிச்சுக்கிங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க, கும்பிட்டுக்குங்க. இது வந்து திருப்பதியில் அந்த கோல்டன் தங்க இது பூசின இது இருக்குது இல்லைங்களா, திருப்பதியில் பெருமாள் மூலவருக்கு மேலே இருக்கிற அந்த விமானம் கோபுரம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து தங்கத்தில் செஞ்சுருப்பாங்களே, அந்த கோபுரம் மாதிரியே டிக்டோவாக சேமாக இருக்கிற கோபுரம் இது. அந்த கோபுரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோபுரமும் இருக்கும். அது கோல்டில் பண்ணியிருப்பாங்க, இது கோல்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது டிக்டோ சேம் இது தான். உள்ளேயும் பெருமாள் அங்கே எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான். என்ன ஒன்று ஹைட்டு தான் வித்தியாசம், மிச்சபடி பெருமாள் அதே மாதிரி தான் இருப்பார். நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. பெருமாள் ஒரே மாதிரி இருப்பார். ரெண்டாவது, இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டு முன்னாடி. ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15 meters இல்லைனா ஒரு 100 feet
50 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ்க்குள்ளே இல்லைனா 100 ஃபீட்டுக்குள்ளே ஒரு ரோடு பிரியும். அதாவது நீங்கள் புருஷவாக்கம் பாரிஸ்லேருந்து வரீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோடு பிரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோடு வரும். இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். வந்தீங்கன்னா அஜய் ரத்னம் ஸ்டேடியம் வரும். அந்த ஸ்டேடியத்தை தாண்டி வந்தீங்கன்னா கோயில் பதாகைன்னு ஒரு சின்ன ஊர் வரும். அந்த ஊரில் தான் இந்த பெருமாள் காட்சி கொடுத்துட்ருக்காரு. வாங்க, வந்து கும்பிடுங்க, தரிசனம் பாருங்கள். நீங்கள் நினச்சது நிறைவேறும். பெருமாளை சேவிச்சுக்குங்க. பலிபீடம். இதுதான் ஆவடியிலேருந்து கோயில் பதாகைக்கு இந்த கோயிலுக்கு வரத்துக்கான ரோடு. ஸ்ட்ரெயிட் ரோடு வந்தீங்கன்னா இங்கே தாங்க கோயில் இருக்குது பாருங்கள்.